இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப ஈஸியான கிராஃப்ட் தான் பண்ண போகிறோம். வாட்டர்மெலன் பேப்பர் ஃபேன். இதுக்காக ஒரு ஸ்கொயர் சைஸ் பேப்பர் எடுத்துருக்கேன், ரெட் கலர் பேப்பர். அப்புறம் க்ரீன் கலர் பேப்பரில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் க்ளூ ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இந்த ரெட் கலர் பேப்பருடைய சைடில் இந்த மாதிரி ஒட்டிக்க போகிறோம். கரெக்டாக இதை இந்த சைட் கார்னரில் இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். இப்போது இதே மாதிரி இந்த சைடில் ஒரு பீஸ் ஒட்டணும். அதுக்கப்புறமா லைட் க்ரீன் கலர் பேப்பரில் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் இதுக்கு அடுத்ததாக எப்படி ஒட்டிக்கிறேன். சேம் இதே மாதிரி இந்த பக்கமும் ஒன்று ஒட்டிடலாம். இதை இப்போ அப்படியே இந்த சைட் திருப்பிக்கலாம். இதில் இந்த வாட்டர்மெலன் சீட்ஸ் மாதிரி ட்ரா பண்ணிக்க போகிறோம். ஸோ ஒரு பிளாக் கலர் பென் இல்லை ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி இப்படி ட்ரா பண்ணி அதை ஷேட் பண்ணிடலாம். இதே மாதிரி மேலே இன்னொரு லைன் பண்ணிக்கலாம். இப்போ பேப்பரை அப்படியே திருப்பிட்டு இந்த சைட்லேயும் அதே மாதிரி ட்ரா பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட்டு இந்த மாதிரியே பேப்பர் வச்சுட்டு இப்போ இதை அப்படியே இப்படி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். திரும்ப இன்னொரு வாட்டி ஃபோல்ட் பண்ணோம். இதையும் இன்னொரு வாட்டி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக இதையும் ஹாஃபாக எப்படி ஃபோல்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த அளவுக்கு இதை நம்ம ஃபோல்ட் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபுல்லாக இப்படி ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு ஃபோல்ட் பண்ண அந்த லைன்ஸ்லாம் இந்த மாதிரி தெரியுது இல்லையா? ஸோ இதை யூஸ் பண்ணி அப்படியே நம்ம ஆல்டர்னேட்டிவாக ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஸோ பேப்பர் ஃபேன் பண்ணுறதுக்கு எப்படி நம்ம ஃபோல்ட் பண்ணுவோம், இந்த சைடு ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு திருப்பிட்டு இந்த பக்கம் ஒரு ஃபோல்டிங். அவ்வளோதான். இதே மாதிரி மாற்றி மாற்றி ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி ஃபோல்ட் பண்ணிட்டே வரணும். இதே மாதிரி எண்டு வரைக்கும் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நல்லா ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் இப்போ இருக்கும். இது அப்படியே இப்போது 2 ஈக்குவல் ஹாஃபாக இப்படி மடிச்சுக்க போகிறோம். ஸோ ஈவனாக இருக்கான்னு பார்த்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போது இதே மாதிரி இன்னொரு பேப்பரில் இன்னொரு பீஸ் ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போது இது ரெண்டுத்தையும் இந்த மாதிரி சேர்த்து வச்சு ஒரு த்ரெட் யூஸ் பண்ணி டைப் பண்ணிடலாம். இது நல்லா இந்த மாதிரி 2-3 வாட்டி சுற்றிக்கலாம். அப்போ தான் அது டைட்டாக ஒரே பிளேஸ்லேயே நிற்கும். அப்புறம் 2 or 3 டைம்ஸ் நாட் போட்டுக்கலாம். தென் மீதி இருக்க எக்ஸ்ட்ராஸ்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்மக்கிட்ட இந்த மாதிரி தான் இருக்கும் இல்லையா? இப்போ ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்ட போகிறோம். ஸோ ஏதாவது ஒரு சைடில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் இந்த மாதிரி சேர்த்து ஒட்டிடலாம். இப்போ திரும்ப இந்த சைடில் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இதை இது கூட இப்படி ஜாயின் பண்ணி ஒட்ட போகிறோம். அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிறத இந்த சைட் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நல்லா ஒட்டிக்கும். அவ்வளோதான். இப்போ நம்மக்கிட்ட இந்த மாதிரி தான் இருக்கும். இது நல்லா இப்படி ஃபுல்லாக ஓப்பன் ஆகும். திரும்ப ஒரு க்ரீன் கலர் பேப்பர் எடுத்துருக்கேன். இப்போது இதில் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ண போகிறோம். இதே அளவுக்கு அப்படியே ஃபோல்ட் பண்ணிட்டே வரலாம். லாஸ்ட்டில் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். ஸோ இது ஃபோல்ட் பண்ணி நம்மளுக்கு ஒரு ஸ்டிக் மாதிரி இப்படி ரெடி ஆகியிருக்கணும். இதே மாதிரி இன்னொன்று ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இதை இந்த சைடில் க்ளூ அப்ளை பண்ணி ஒன்று ஒட்ட போகிறோம்.
அதே மாதிரி இன்னொரு பக்கம் இன்னொன்று ஒட்டிடலாம். அவ்வளோதான். இப்போ இது ஃபுல்லாக இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம். திரும்ப க்ளோஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த சைடில் இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு இந்த ஸ்டிக்கோட லென்த் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். நம்ம இந்த பேப்பர்லேயே ஸ்டிக் ரெடி பண்ணோம். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஸ்டிக் இருந்தால் கூட நீங்கள் அதை க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டு எடுத்து வைக்கணுன்னா ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு செக்யூர் பண்ணிடலாம். இந்த ஈஸியான கிராஃப்ட்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.